தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் வேளாண் பட்ஜெட் தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தமிழக வேளாண் பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டமானது. இதில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்று அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாஸ்கர், வேளாண் பட்ஜெட் தொடர்பாக என்னென்ன முடிவுகள் எல்லாம் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஏற்கனவே வேளாண்மை அமைச்சர் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பால் உற்பத்தியாளர்கள், முட்டை உற்பத்தியாளர்கள், வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்தக்கூடிய நபர்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் கருத்து கேட்டிருந்தார்கள். அதை அடிப்படையாக கொண்டு வேளாண் பட்ஜெட் என்பது தயாரிப்பு முறை என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்று கலைவாண அரங்கில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருந்தார். அப்போது வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துடன் ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், வருகிற 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. 20ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேளாண் பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய அம்சங்களுக்கு தான் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பயிர்க்கடன், அதே நேரத்தில் ஏற்கனவே வாங்கிய விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. மேட்டூரிலிருந்து பாசனத்துக்கு நீர் திறந்து விட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்பின் அடிப்படையில் நீர் திறந்து விடப்பட்டு பாசனங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த சாகுபடி, இருபோக சாகுபடி, அதேபோல் சம்பா, குறுவை சாகுபடிகளுக்கான இழப்பீடுகள் கோரப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கும், அதே நேரத்தில் வறட்சியின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தொடர்பாகவும் ஏற்கனவே நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது தொடர்பாகவும், விவசாயத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள், விவசாயிகளுக்கான பாசனத்துக்கு மற்றும் அதே போல உள்ளிட்ட அரிசி உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் உபகரணங்கள் என்பது வழங்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த விவசாய தொழில் சார்ந்த பல்வேறு விதமான தொழில்களுக்கு சலுகையுடன் கூடிய உபகரணங்களும் வழங்கக்கூடிய மானிய விலையில வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை உள்ளடக்கியதாகத்தான் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் இருக்கிறது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து வேளாண்மை துறை அமைச்சர் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு அந்த அடிப்படையில் 20ஆம் தேதி என்பது வேளாண் பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்படும். அதில் புதிய அறிவிப்புகளாக வேளாண் மக்களுக்கான புதிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.